குறிப்பாக சொன்னால் ஏகாதிபத்தியம் ஒரு முதலாளித்துவ சக்தி. அந்த முதலாளித்துவ சக்தி எங்களை போன்ற முதலாளிகளையும் அங்கீகரிக்கும் என்று நம்பிக்கொண்டு சதாம் ஹுசைன் ஆகட்டும், லிபிய தலைவர் கடாஃபி ஆகட்டும், ஏன் நம்முடைய கரிகாலன் அணியாகட்டும் பேச்சுவார்த்தைக்கு போனார்கள். பேச்சுவார்த்தைக்கு போன போது இறுதியாக விடுதலை புலிகள் மேசையில் போட்ட வரைவானது இன்டரீம் செல்ஃப் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட், இடைக்கால தன்னாட்சி திட்டம். அந்த இடைக்கால தன்னாட்சி திட்டத்தில் விடுதலை புலிகள் ஒரு ஷரத்தை, ஒரு அனுபந்தத்தை இணைத்தார்கள். இதுவரை காலம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை கௌரவிக்க வேண்டுமாயின் இனிமேல் அந்த ஒப்பந்தங்களுக்கான பணப்பட்டுவாடாவை எங்களிடம் தந்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த அனுபந்தம். இந்த அனுபந்தத்தை அவர்கள் ஒரு முதுகெலும்புள்ள நிமிர்ந்து நிற்க விரும்புகின்ற, முதலாளித்துவ அரசை கட்டியெழுப்ப விரும்புகின்ற ஒரு தலைவனின் கூற்றாக பார்க்கின்றார்கள். இதனை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் மகிந்த போல அல்லது இலங்கையில் வந்த ஆட்சியாளர்கள் போல எவ்வளவு வேணுமானாலும் நீ உன் குடும்பத்துக்கு கொள்ளையடித்துக்கொள், ஆனால் உனக்கு முதுகெலும்பு இருக்கின்றது என்றெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் ஒரு தேசத்தின் ஒரு துண்டை கேட்டால், அது அம்பாந்தோட்டையாக இருக்கலாம், திருவோணமலையாக இருக்கலாம், பலாலியாக இருக்கலாம், குறும்பு சிட்டியாக இருக்கலாம், வெட்டியோ வெட்டாமலோ தந்துவிட வேண்டும்.